ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளின் செய்தி அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28 32 வசனங்கள் வரை. அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாதபடி கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சிஷ்யர்களை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 31ஆம் வசனம். ஆனபடியினால் நான் 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்கே திருமறை சொல்லுகிறது, சபையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இன்றைக்கு தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை இன்றைக்கு பல வித்தியாசமான கோணங்களிலே சிதைந்து உருவடைந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான போதனை. நவீன உலகத்தில் உங்களுக்கு தெரியும், கிருபையின் போதனை, செழிப்பின் போதனை, இன்னும் அதாவது புதிய உடன்படிக்கையின் போதனை, இப்படி பல போதனைகள் ஒவ்வொரு தேவமனை ஊழியரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் ஜனங்கள் போகிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் புகை மண்டலம் ஜனங்கள் அங்கும் செல்கிறார்கள். அங்கும் ஆத்துமாக்கள் போகிறார்கள். இதனாலே என்னுடைய செய்தி என்னவென்றால், இன்றைய நவீன சபையில உலக சபையில இருக்கிற மோசமான துக்கமான சம்பவங்கள், ஆங்கிலத்தில் some tragedies in the modern church, இந்த நவீன சபைகளிலே, அன்றைக்கு அந்த சபைகளில் 70 80களிலே இப்படிப்பட்ட இசைக்கருவிகள் இல்லை, ஒலிபெருக்கி சாதனங்கள் இல்லை, இப்படிப்பட்ட வண்ண விளக்குகள் இல்லை, இப்படிப்பட்ட டிராப் அவுட்ஸ் எல்லாம் இல்லை. இன்னைக்கு மாதத்திற்கு ஒரு மேடை அலங்காரம். அன்றைக்கு 70 80களில நான் 70 ஆண்டவர் அறிந்தேன். 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கத்தரை அறிந்தேன். அந்த சபைகளில ஒரு பேண்ட், ஒரு டேம்பரின், அவ்வளவுதான். ரொம்ப வளர்ந்த சபையில் அக்காடின்னு இருக்கும். அன்றைக்கு நவீன சபைகளில நவீன இசைக்கருவிகள், ஒரு புகை மண்டலம், வண்ண விளக்குகள், அது நல்லதுதான். ஆனால் அங்கே ஆவியார் இருக்கிறார் என்று கேள்வி. இன்றைக்கு அன்பானவர்களே, பவுலடியான் சொல்லுகிறான், எச்சரிக்கையாருங்கள். அதாவது பவுலடியானுடைய வாழ்க்கையில அவருடைய இதயத்துக்கு ஏற்றது சபை. இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் பல வித்தியாசமான விருப்பங்கள் இருக்கலாம். இப்படி சொன்னது புரியும். The most dearest thing in the world is church. ஒரு மீட்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு மிகுந்த நெருக்கமா இருப்பது சபை தான். The most dearest. நீங்க அனைவருக்கு டியரஸ்டா இருப்பாங்க, நண்பர்கள், உறவுகள். அதாவது most dearest thing in the world is a church. ஒரு மீட்கப்பட்ட பிள்ளைக்கு, உண்மையான மீட்கப்பட்ட பிள்ளைக்கு மிக விருப்பமான ஒன்று எது என்றால் சபைதான். அதாவது ஒரு உண்மையான பிள்ளைக்கு அடையாளம். The most dearest thing in the world. உங்களை பார்த்து உங்களுக்கு எது ரொம்ப விருப்பம்? பக்தன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய பிரகாரங்கள் வருகிற ஒரே நாள் நல்லது. ஆதாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உங்களுடைய வாசத்திற்கு அதிகமாக தெரிந்து கொள்ளுவேன். பேசி பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய பிரகாரம் இருக்கிற ஒரே நாள். இன்றைக்கு ஜனங்களுக்கு சபை கசக்கிறது, ஆலய கசக்கிறது, விருப்பம் போல வருவது, விருப்பம் போல போவது. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் சபையில் உட்கார்ந்து இருப்பதற்கு அவர்கள் மனம் ஒத்து வரவில்லை. இன்றைக்கு மெகா சபைகளிலே கூட்டம் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அது ஒன்று, குறைந்த நேர ஆராதனை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்.
இவ்வளவு பெருமை. 6 ஆராதனை 7 ஆராதனை அந்த அந்த நாட்களில 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு முடியும். ஆராதனை, பாடல், ஜெபம், அபிஷேகம், திருக்க தரிசனங்கள். இன்றைக்கு அபிஷேகமே இல்லை. ஒரு 3 பாட்டு, ஒரு அறிவிப்பு, அடுத்த செய்தி. வேகமாக ஓடுகிற உலகத்துல எல்லாரும் வேகமாக ஓடுகிறார்கள். நாடுல ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்கள். சம் ட்ராஜடிஸ். பவுலடியான் சொல்லுகிறார், இந்த சபை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எவ்வளவு உண்மை தெரியுமா? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள். இன்றைக்கு அந்த எழுத்தும்படியான ஓநாய்கள் அல்ல, துருபதேசங்கள். இங்கு பார்த்தாலும் துருபதேசம். ஒவ்வொரு மாடர்ன் தியாலஜிஸ். இங்கே பைபிள் ஸ்கூல் போறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு. அந்த சரக்கு இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில பரவப்படுகிறது. விசிலடிக்கிறார்கள். வேற அவர்கள் அதை தாங்கள் செய்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கிறார்கள். பொறாமையினால பேசுகிறார்கள். இல்லை, அந்த வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 2 வாசல் எச்சரிக்கையாயிருங்கள். 2வது விழித்திருங்கள். எச்சரிக்கையாருங்கள், விழித்திருங்கள். இந்த மக்களுக்கு கூட பாருங்களேன், எது உண்மையான சத்தியம், எது போலியான சத்தியம், யார் உண்மையான ஊழியர், யார் போலியான ஊழியர். பரவசத்தை விரும்புகிறார்கள், ஆனால் பரிசுத்தத்தை விரும்பவில்லை. பரவசமா இருக்கணும். குறைந்த நேர ஆராதனை. அன்னைக்கு கேட்டேன், எங்க போறீங்க? 1 மணி நேரம் முடிஞ்சது, சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். எல்லாருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். சீக்கிரம் ஆராதனை முடியுது, சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 32 சபை எதுக்கு தெரியுமா? பக்தி விருத்தி அடைய, பரிசுத்தமாக்கப்பட, தேவன் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள. 3வது கிருபையுள்ள வசனம் உங்களை நிலைத்திருக்க. இன்றைக்கு பக்தி விருத்தி இல்லையே. நீண்ட காலம் சபைக்கு போகிறோம், நீண்ட காலம் ஆராதிக்கிறோம், இன்னும் விருத்தி இல்லை. ஜபத்துல விருத்தி இல்லை, வேத வசனத்துல விருத்தி இல்லை, வாழ்க்கையில விருத்தி இல்லை, அந்த அர்ப்பணத்துல விருத்தி இல்லை, பரிசுத்தத்துல விருத்தி இல்லை, எதிலுமே விருத்தி இல்லை. விருத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. 2வது பரிசுத்தம் இல்லை. சின்ன கேள்வி. அதாவது சபைக்கு வந்தோறும் இன்னும் வளர, இன்னும் பரிசுத்தத்திலே வளர, நீதியிலே வளர, பரிசுத்தமாக்கப்பட, அடுத்து தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள. எல்லாருக்கும் தேவனுடைய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். God has a purpose and plan in your life. அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள. 4வது சொல்லப்பட்டது, கிருபையுள்ள வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய. தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த விரும்புகிறார். God wants to prove his wisdom through you and me. உன் மூலமாக, என் மூலமாக அவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு அது நடக்கலையே. எங்க சபைக்கு போறோம்? ஏதோ மன திருப்திக்காக. சபைக்கு போலன்னா இன்னைக்கு அந்த வாரம் முழுக்க ஒரு போராட்டமா இருக்கும். அதற்காக இல்லை என்பவர்களே. நீங்கள் சபைக்கு போவது உங்கள் ஆத்தும விருத்தி, பக்தி விருத்தி, பசுத்த விருத்தி, சுபாவங்கள் விருத்தி, எண்ணங்கள விருத்தி, எல்லாமே விருத்தி. ஒரு சில குறிப்புகளை சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கு ஆண்டவர் சபையை 3 காரியங்கள் ஒப்பிட்டு பேசுகிறார். வேதம் அப்படி சொல்லுவது. நம்பர் 1, சபை என்பது ஒரு கட்டணம். அவருடைய கருத்து என்னவென்றால் அசைக்கப்படாது, உறுதியானது. குறிப்புகளை சொல்லுவாக நான் சொல்லுகிறேன். Church compare with the building. Church compare with the body. Church compare with the bride. எல்லாமே பீல வரும். பில்டிங். சபை என்பது ஒரு அமைப்பு, அரசாங்கம். எப்படி உலகத்தில் அரசாங்கம் இருக்கிறதோ அதுபோல் சபை ஒரு அரசாங்கம். இதைத்தான் கொண்டிருக்கிறது 12 வாசிக்கிறோம். தேவனா சபையில ஆளுகைகள் ஏற்படுத்தினார். ஆளுகை சபையில் இன்னைக்கு எல்லாம் கேட்கிறாங்க, என்ன ரொம்ப ஆளுகை செய்யறார் பாஸ்டர். சபை என்பது ஒரு அரசாங்கம் தானே. திரையில பாருங்கள். 3B. நம்பர் 1 பில்டிங். 1 Corinthians 3:9 இப்படி சொல்கிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாற்றா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணை,
தேவனுடைய மாளிகை. யோசித்து பாருங்கள், சபை என்பது தேவனுடைய மாளிகை. இதைத்தான் பக்தன் பாடுகிறார். சிங்கார மாளிகை, அது எழுத்தும்படியான உண்மை. சபை என்ற ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு காலத்துல குடிசையில் இருந்தோம், இன்றைக்கு தேவனுடைய மாளிகையில் இருக்கிறோம். எங்கேயோ வாழ்ந்தோம், வேலைக்காரனா இருந்தோம், இன்றைக்கு தேவனுக்கு உடன் வேலையா இருக்கிறோம். அதான் சபையின் மேன்மை. என்னை சபைக்குள்ள கால வைக்கிறீங்களோ அன்றைக்கு became the partner with Christ. உடன் வேலையால் தேவனுக்கு உடன் வேலையா மாறுறீங்க. இரண்டாவது, தேவனுடைய பண்ணை. யோசித்து பாருங்கள், ஃபார்ம். அதிலே விளைச்சலை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். பூக்கள், வாசனை திரவியங்கள், அங்கே கனி வகைகள், அவங்களுக்கு சொன்ன ஃப்ரூட்ஸ். இரண்டாவது ஃபிளவர்ஸ், ஒன்றாவது ஃப்ராக்ரன்ஸ். உங்களை கர்த்தர் ஒரு சிங்காரவனமாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு பாலைவனமாய் அல்ல, ஒரு சிங்காரவனமாய். மருதோன்றி, நலதம், குங்குமம், வசம்பு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. உங்களை ஒரு சிங்காரவனமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது 1 Corinthians 3:9, யுவர் பாடி, யுவர் பில்டிங். இரண்டாவது, யுவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட். 1 Corinthians 12:12. எப்படி சரீரம் ஒன்றே, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரகாரமா கிறிஸ்து இருக்கிறார். சற்று விளக்க விரும்புகிறேன். சரீரம் ஒன்று. அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே கர்த்தர் உங்களை அவயவங்களா வைத்திருக்கிறார். சாதாரண ஒரு ஆள் அல்ல. Church is the body of Christ. You are the part and parcel of the church body. அந்த சரீரத்திலே நீங்கள் ஒரு அவயவங்களா இருக்கிறீங்க. அந்த பிரகாரமாக கிறிஸ்து இருக்கிறார். You are not an ordinary person. நீங்கள் சபையை, you are the body of, ஒரு தலை, கிறிஸ்து தலையா இருக்கிறார். அந்த தலையோடு இசைந்தோடு நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய காரியம். அவர்தான் தலைவர். எனது தலைவன் ஈஸ்வராஜன், அவர்தான் தலை. நான் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு சாதாரண ஒரு அவயம். நிறைய பேரு அவங்களையே தலைவர் நினைச்சுக்கிறாங்க. You are not the head. I am not the head. He is the head. I'm just one of the part of the body. நன்றி தேவ பிள்ளைகளே, சபைக்கு போறீங்க, நீங்க வந்து பெருமை. சபைக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன பதவி, ஒரு சின்ன ஊழியம் கொடுத்துட்டா அவருக்கு ஒரு பெரிய பெருமை. ஒரு யூத் லீடர், ஒரு சண்டே ஸ்கூல் லீடர், இல்லாட்ட ஒரு கோயர்ல ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே we think they are the boss. No, நீங்கள் அவர் தலையா இருக்கிறார். நீங்கள் சைவமா இருக்கிறீங்க, அவரோடு இணைந்து அவயமா இருக்கிறீங்க. Church is a building. Church is a body. Thirdly, church is a bride. சபை என்பது ஒரு மணவாட்டி, அவர்தான் மணவாளன். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். இங்கே பிரைட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரைட் அதாவது அவர் மணவாளன், மணவாட்டி. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவரே சரீரத்திற்கு இரட்சகரா இருக்கிறார். இஸ் த பிரைட். அந்த மணவாளன் இப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி விரும்புகிறார். நாட் செகண்ட் ஹேண்ட், கரைபட்ட சோர்ந்து போன, அல்லாவிட்டால் பொல்யூட்டட் பிரைட் குரூம் அல்ல. பிரைட் குரூம் வித் பியூரிட்டி, பரிசுத்தம், நீதி, சத்தியம். இப்படிப்பட்ட நாட் செகண்ட் ஹேண்ட், இரண்டாம் தரமான ஒரு மனவாட்டி அல்ல, முதல் தரமான. நீங்க யோசித்து பாருங்க, இரண்டாம் தரம் தான். உலகத்துக்கு முதலிடம், ஆண்டவருக்கு இரண்டாம் தரம். தேவனுக்கு முன்னுரிமையே இல்லை இன்னைக்கு உலகத்துல. அவர் கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை உலகம், சினிமா, டிவி, மொபைல், வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஆக்கிரமிக்கிறது. வேண்டாம். அவர்தான் உன் வாழ்வின் முன்னுரிமை. என் முதன்மையும் அவர்தான், என் முழுமையும் அவர்தான். அடுத்து திருமறை சொல்லுகிற அடுத்த வார்த்தை, ஆண்டவர் உங்கள் மூலமாக, என் மூலமாக அவர் மீட்பின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற விரும்புகிறார். அதான் சபை. ஏன் சபைக்கு வச்சா தெரியுமா? God wants to work through the church. உங்கள் மூலமாக, என் மூலமாக அந்த மீட்பின் பணியை அவரெல்லாம் செய்ய முடித்தார். ஆனால் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் அந்த மீட்பின் பணியை செய்து முடிக்கத்தான் தேவன் சபையில வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, எனவேதான் ஆண்டவர் உங்களை சபைக்கு வச்சிருக்கிறார். இந்த நோக்கம் உங்கள் மூலமாய் உங்களே செய்தார். இரண்டாவது, உங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிறார்.
இன்றைக்கு அன்பானவர்களே, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. என் அன்பு தேவ பிள்ளையை மறவாதே. You're not just an ordinary person. அதாவது நீ விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒருத்தி, விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒருவன். ஒரு பழைய பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ மீட்கப்பட்ட ஒரு பாவி. நீ உனக்கு சொந்தம் அல்ல, நீ அவருக்கு சொந்தம். You are bought with a price. தேவன் உங்களை என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எனவே அந்த எண்ணத்தோடு கூட, அந்த சிந்தையோடு கூட, அந்த உணவோடு கூட நாம் வாழ்வோம். அன்பானவர்களே, நீங்கள் அவருடைய விலைக்கிரயத்தினால் மட்டுமல்ல, அவருக்குள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆண்டு சபைக்குள்ள வரவு பெரிய மேன்மை. சபைக்குள்ள சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து நிறைய பேர் பார்க்கிறேன், அது போல போறது ஒரு இயந்திர மாதிரி அல்ல, ஸ்பெஷல். அடுத்தபடியாக சபை என்பது ஒரு ஆர்கனிசம். இது ஆர்கனைசேஷன், இது ஆர்கனிசம், ஒரு பகுதி. ஒரு பகுதி கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகும். ஆனால் அந்த சபையில் எனக்கு இருக்கிற சில துக்கமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், இட்ஸ் a building, இட்ஸ் a body, இட்ஸ் a bride. ஆனால் தேவன் விலை கொடுத்து வாங்கிய சபையில சில துக்கமான காரியங்கள். எபிரேயர் 10:25, இதில் 10:25, சபை கூடியவர்களை விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல். இந்த செய்தியை நான் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்கிறேன். ஒரு காலத்துல இந்த இங்கிலாந்து தேசம் அநேக விஷயம் உருவாக்கினது, வேதம் அச்சரிக்கப்பட்டது, அநேக விஷயங்களை தாங்கிய மிஸ்டர் உருவாக்கின ஒரு தேசம். இன்றைக்கு சபை ஆட்கள் இல்லை, சபைகள் எல்லாம் விற்பனைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன ஒரு கூடுதலை பேசினேன். எஸ்தரி புஸ்தகம் எடுக்க தெரியல, இசைக்கல் புஸ்தகம் எடுக்க தெரியல, புலம்பல் புஸ்தகம் எடுக்க தெரியல. வளர்ந்தவர்கள் எல்லாம் வளர்ந்தவர்கள் தான், நாட்டம் இல்லை, எந்திரமான வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, திருச்சபை ஆட்கள் இல்லை. பல ஆண்டுகளாக இங்கிலாந்து தேசத்திற்கு பயணம் செய்கிறேன். 10 பேர், 8 பேர், 7 பேர், ஜனங்களே இல்லை நீ சபையில. துக்கமான ஒன்று. அதனுடைய காரணம் மக்களுக்கு சபையில் நாட்டம் இல்லை. என்ற முதல் குறிப்பு அன்அட்டெண்டட் சர்ச்சஸ். ஒரு 3 காரம் சொல்லுவேன், இதை புரிந்துகொள்வதற்கு எதிராக. அன்அட்டெண்டட், சபைக்கு போவதில்லை. அன்பவுட், முழங்கால் போட அன்அட்டெண்டட் சர்ச்சஸ். 2வது அன்பவுட் நீஸ், முழங்கால் போட விருப்பம் இல்லாத மக்கள். இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல இறங்க விரும்பவே இல்லை. முழங்கால் போட்டு சபையில சேர் போட்டாச்சு. சின்ன குழந்தை பையன் கூட சேர்ல உட்காரு, வயசான சேர்ல உட்காந்தா பரவாயில்ல, சின்ன பிள்ளை கூட சேர்ல உட்காருது. முழங்கால் போடுறதே இல்லை, உட்கார்ந்ததே ஜெபம். அவன் கால் மேல காலை போட்டு ஜெபம். அந்த ஜெபத்துல உனக்கு கட்டளை எழுதுகிறேன். யாருக்கு யார் கட்டளை எழுதுவது? ஒரு பெரிய தேவன், உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன். அன்பவுட் நீஸ், முழங்கால் படியிடாத முழங்கால்கள். இதுல சொன்னேன் unattended churches. இந்த ஜனங்களுக்கு சபைக்கு போக விருப்பமே இல்லை. ஒரு பிள்ளைய சொல்லுகிறது, 60% அமெரிக்க ஜனங்கள் சபைக்கே போறது இல்லையா? சபைக்கே போறது 60% அமெரிக்க ஜனங்கள். இன்னைக்கு சபைக்கு போவது என்பதே மிகுந்த குறைவான எண்ணிக்கையுள்ளவர் தான் சபைக்கு போறாங்க. சின்ன கேள்வி கேட்கிறேன், இந்தியாவில் நம்பர் 1, இந்தியா நம்பர் 1. ஆசிய நாடுகள் பரவாயில்லை, ஐரோப்பிய நாடு, அமெரிக்க நாடுகளும் அது மிகுந்த பின்னணியில் இருக்கிறது. 60% ஜனங்கள் சபைக்கே போறது இன்னைக்கு. ஆனா இந்திய மக்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். கவனிங்கள், அதாவது சபை என்னைக்கு நேசிக்கிறீங்களோ அன்னைக்கு சபைக்கு போக முடியும். ஆரம்பத்துல சொன்னேன், சர்ச் இஸ் த மோஸ்ட் டியரஸ்ட் ஒன். அதுதான் விருப்பமான இடம், அதுதான் உயர பெற்ற இடம். அதை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்கன்னா யூ டோன்ட் மிஸ் a church. எனக்கு அறிவித்திருந்த 55 ஆண்டுகளில் 1-2 ஆராதனை தவிர நான் ஆராதனை மிஸ் பண்ணதே இல்லை. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பயணங்களில ஆதாயமான கட்டணங்கள் மிக குறைவு, பஸ் கட்டணங்கள் கூட மிக குறைவு. ஆனால் அது முக்கியம் அல்ல.
கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கே. இதை ஆரம்பத்தில் சொன்னேன், த மோஸ்ட் டியரஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ப்ரெஷியஸ், விருப்பமான உயர பெற்ற இடம் சபைதான். எனவே அன்பான பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு காலை ஆராதனை கூட்டம் போகுது, மாறான கூட்டமே இல்லை, ஜனத்துக்கு கூட்டமே இல்லை, வேத பாடத்திற்கு கூட்டமே இல்லை, ஆனால் சார் வேத பாடம் நடத்தவே இல்லை. ஜனத்துக்கு ஒரு 10 பேர், அது பெண்கள் தான். The tragedies in the church, modern church. மக்களுக்கு அந்த எண்ணம் உணர்வு மிகுந்த பாரத்தோடு பேசுகிறேன். இரண்டாவது, ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் சொன்னேன், ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் உண்மை சபைக்கு போறதில்லை. இரண்டாவது, தேவனோட அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த உறவே இல்லை. என்ன உறவு இல்லை? தேவனோட உறவு இல்லை, தேவனோட உறவு இல்லை. ஆலயத்துல பார்க்கிறேன், ஆமேன் முடிந்த பிறகு ஜனங்கள் தீப்பற்றி ஓடுவது போல ஓடுகிறார்கள். முன்னோரு பாஸ்டர் சோத்திரம் பண்ணோம், சக மனிதரோடு விசாரிக்கணும், இல்லவே இல்லை. அதெல்லாம் ஆவிக்குரிய சபைகள் அப்படிதான் இருக்குது. ரிலேஷன்ஷிப் கவனிகள். அதாவது இன்றைக்கு சபை, அதாவது சபைக்கு உண்மையா இல்லை, சபைக்கு உண்மையா இல்லை, போதற்கு உண்மையா இல்லை. தேவனுக்கு உண்மையா இருந்தா சபைக்கு உண்மையா இருப்பாங்க, தேவனுக்கு உண்மையா இருந்தா போதற்கு உண்மையா இருப்பாங்க. தேவனுக்கு உண்மை இல்லை, போதற்கு உண்மை இல்லை. அதாவது கருத்து என்னவென்றால், இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த முதல் வாரம் தான் போகணும் திருவிருந்து. அது என்னவோ தெரியல, தேவனோட என்ன, தேவனோட உறவு இல்லை, வசனத்தோட உறவு இல்லை, ஊழியனோட உறவு இல்லை, அந்த சபைக்கு போறதில்லை. அப்படி சபைக்கு போனாலும் அடுத்து வீடு தீப்பற்றி எரிவுகளை ஓடுவது, அதுக்கு பின்னால போதைகள் ஓடுவது. நான் சொல்ல ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ். இரண்டாவது ரிலேஷன்ஷிப், ரிவைவல். அன்பார்களே, தேவன் இன்றைக்கு உங்களை கொண்டு என்னை கொண்டு மாபெரும் எழுப்புதலை உருவாக்க விரும்புகிறார். எழுப்பது சபை மூலமாத்தான். இதைத்தான் பல மக்கள் சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய மோகன்சி அவர்களும் இதுதான் சொல்றாங்க. ரிவைவல் கம்ஸ் ஒன்லி இன் தி சர்ச், த்ரூ தி சர்ச். எழுப்புதல் என்பது ஏதோ தனிப்பட்ட நபர் மூலம் வராது, எந்த நபர் மூலம் வராது. உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு வாய்ப்பு எழுப்புதல் என்று சபை மூலமாத்தான். இந்த சர்ச் அண்ட் த்ரூ தி சர்ச். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவன் ஒரு ராஜரீகத்தை உண்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் பயன்படுத்த விரும்புகிற வார்த்தை the sovereign work of the revival. தேவன் ஒரு ராஜரீகத்தை உன்னிலே உன் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, ஏன் தெரியுமா சபை மூலம் வெளிப்படுத்துறாரு? பிகாஸ் சபதம் கேரக்டர் மாத்துது. கேரக்டர் இல்லாத ஒரு மனிதன் மூலம் எழுப்புதலே வராது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நோ கேரக்டர் நோ ரிவைவல். தேவன் உன்னை உருவாக்கி உன்னை உருவேற்படுத்தி, God wants to the character, உன்னிலே ஒரு நல்ல சுபாவங்கள், நல்ல பண்புகள் கவனிங்கள். எனவே உங்கள் மூலமாகத்தான் தேவன் காரணம் உருவாக்குகிறார். நான் சொல்லும் வார்த்தை, உறவு இல்லாத, தெளிவு இல்லாத, சபையை விரும்பாத, சபையை நேசிக்காத, சபையோடு தொடர்பு இல்லாத எந்த ஒரு மனிதன் தேவன் பயன்படுத்த மாட்டார். துக்கமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு சுவிசேஷகர்கள் சபையை கனம் பண்ணுவதில்லை. துக்கமான ஒன்று. அதுதான் சொன்னேன், ட்ராஜடிஸ் இந்த மாடர்ன் சர்ச். குளங்கள் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது. திரும்ப திரும்ப துக்கம் சொல்றேன். இந்த சுவிசேஷன் சபைகளை கண்டம் பண்ணி பேசுறாங்க, ரொம்ப தவறு. Don't condemn the church. Church is the most precious one. சபை மக்கள் ஒருவேளை இருக்கலாம். திரும்ப ரிவைவல் கம்ஸ் ஒன்லி த்ரூ தி சர்ச். இரண்டாவது, இன்றைக்கு ஆரம்பிச்ச அன்அட்டெண்டட் சர்ச்சஸ், இந்த சபைக்கு போகாத மக்கள் இன்றைக்கு. இரண்டாவது, அன்பவுட் நீஸ், முழங்கால் போட விரும்பாத திருச்சபை மக்கள். இந்த செய்தி கேட்ட பிறகு இது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு போன உடனே சேர்ல உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் முழங்கால் போட்டு ஜெபிங்க, விரும்புங்கள். சேர்ல உட்காந்து ஜெபம் பண்றது அது எந்த விதத்துல ஏற்புடையது அல்ல. வயது அதிகமானாலும் ஒருவேளை பல பலவீனம் இருக்கமான உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா நல்ல சுகம். பார்க்கும் கண்கள் தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. இத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதினாலே கால் எடுக்கப்படுகிறது. எவ்வளவு துக்கம். அவங்க நிக்க கூட முடியல. முழங்கால் போட முடிய மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். So kneel down.
1 தெசலோனியர் 5:25. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஜனங்க அதிகமா they fail to pray. கூட்டங்களுக்கு நீ கூட்டமே வரது இல்லையே, they fail to pray. எனவேதான் 1 தெசலோனியர் 5:15 இடைவிடாமல். கூட்டத்துக்கு போறீங்க, இந்த செய்தி கேட்கிற அன்பான சகோதரியை சகோதரி, உங்க சர்ச் நேரத்துக்கு போறீங்களா? சர்ச் ப்ரேயர் மீட்டிங் போறதே இல்லை. வயசான ஒரு 4 பாட்டி அம்மா, வயசான ஒரு அம்மா அங்க வராங்க. எப்படி ஜனக்கூட்டத்துக்கே போறது இல்லை. இவங்கெல்லாம் ஊழியம் செய்யறாங்களாம், யூத் பண்ணி நடத்துறாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க. ஆனா ஜனத்துக்கு மட்டும் வர மாட்டாங்க. எந்த விதத்துல நியாயம்? அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன். அதாவது அன்பவுட் நீஸ். தேவனாகிய இயம்பவுட் சொல்லுகிறார், every good things that are come to him only directed by the result of prayer. உண்மையான எந்த பூர்ணமான எந்த வரவும் ஜெபத்தின் மூலமா தான் வருது. அதான் இயம்பவுட் சொல்றார், every good thing that ever came to him was directly or indirectly the result of prayer. ஜெபத்தின் பலன்தான் உண்மையான காரியங்கள், ஜெபத்தின் பலன்தான் ஆசீர்வாதமான காரியங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சர்ச்சில் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது. கவனியங்கள், இந்த ஜெபத்துல என்ன கற்றுக்கொள்ள தெரியுமா? ஜெபம் என்பது தேவனோட உள்ள பழக்கம். you are educated, you are learning. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஜெபம் என்பது உங்களை பழக்கி வைக்கிறது. நீங்களோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் நன்மை வரும். ஜெபம் ஒரு பழக்கம். எவ்வளவு பழகுறீங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். அது சொல்லப்பட்ட வார்த்தை, யூ கெட் வாட் காட் கேன் டு. தேவன் விரும்புகிற ஒன்றை உங்கள் மூலமா செய்ய வேண்டுமானால் ஜெபியுங்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தேவன் விரும்புகிற ஒன்றை உங்கள் மூலமாய் தேவன் செய்ய வேண்டுமானால் ஜெபியுங்கள். யூ கெட் வாட் காட் கேன் டு. தேவன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும். அன்பானவர்களே, மத்தேயு 6 வாசித்து பார்க்கும் போது முழுக்க மத்தேயு 6 முழுக்க ஜலத்தை குறித்த ஒரு ரகசியங்கள். மத்தேயு 6 வாசியுங்கள். மத்தேயு 6 The secret of prayer is secret prayer. பாருங்கள், the secret of prayer is secret prayer. ஜெபத்தின் ரகசியமே ரகசியமா ஜெபிப்பது. ஜெபத்தின் ரகசியமே ரகசியமா ஜெபிப்பது. The secret of prayer is secret prayer. இது கொஞ்சம் வாயில சொல்லி பாருங்களேன். ஜெபத்தின் ரகசியமே ரகசியமா ஜெபிப்பது. எல்லாரும் பார்க்க ஜெபிப்பது அல்ல. வார்த்தையின் ஜாலங்கள், அடுக்குமொழி, ஒரு அந்நிய பாஷை. நோ, the secret prayer is secret prayer. கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினம். ஜெபத்தின் ரகசியமே ரகசியமா ஜெபிப்பது. ஜெயிச்சு பாருங்க, will have success. அந்த அளவுகளே நீங்க எந்த நிலையில உட்கார்ந்து ஜெபிங்க, பட் இதயம் வாங்கி இருக்கணும். I want to put it in English like this. Pray in any position, the body, but your heart must be bow. இதயம் தாழ்த்துங்க. நிறைய பேர் இதயம் தாழ்த்தாம நீங்க முழங்கால் போட்டு அர்த்தமே இல்லை. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியாது, ஒரு கருத்து நினைக்கிறேன். ஒரு பையன் ஸ்கூல் கிளாஸ்ல ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தான். அந்த வார்த்தையை சொன்னாரு, ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னாரு. எழுந்து நிற்கவே இல்லை. திரும்ப சொன்னார், என்னுடைய பள்ளி நாட்களில் நானும் பெஞ்ச் நின்று இருக்கிறேன். திரும்ப ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் நிக்கிறேன். கோபா சொன்ன ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னாரு. அவன் என்ன அவனை சொன்னான் மனசுக்குள்ள, சார் உங்களை நிக்கிறேன், அவன் எனக்குள்ள உட்கார்ந்தா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கவனிங்கள், அந்த முழங்கால் படியிட வந்து தாழ்மை. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இத்தனை தேவமணிகளை பார்த்திருக்கிறேன். பேட்ரிக் ஜோஷுவா அவர்களை, பல தேவமணிகள், எல் ஜோசையா அவர்களை முழங்கால் படியில் தான் ஜெபிக்கிறாங்க. அவர்கள் கூட முழங்கால் படியிட்டு அன்பானவர்களே, இது ஷோக்காக இல்லை. ஐ humble myself. என்னால தாழ்த்துகிறேன். முழங்கால் போட முடியாது சொன்ன பார்த்தீங்களா? You can pray in any position of the body. உங்கள் சரீரத்தில் எந்த நிலையிலும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் இதயம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு இருக்கணும். நம்மளுடைய மூல சொன்ன the failure to pray.
இருக்க மறந்த கூட்டம் இன்னைக்கு. அதை நீங்கள் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். We are failure to pray. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது. அடிப்படை தேவையில்லாத குடும்பங்கள் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் நிறைய தேவை. ஐடி ஒர்க்கு, நல்ல சம்பளம். யாரும் இன்றைக்கு ஏழ்மை நிலையில் இல்லை, ஒரு சிலரை தவிர. பிள்ளைகள் சம்பாதிக்கிறார்கள், நல்ல வசதி, நல்ல வாழ்க்கை. failure to pray. இரண்டாவது, the fact of prayer. கவனிகள், அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர் ஜெபித்தார்களாம். இத்தனை பெரிய மகத்தான வாழ்க்கை. திருச்சபை ஜெபத்தில் தான் ஆரம்பித்தது. 120 பேர் ஜெபித்தார்கள் இடத்துல. இன்னைக்கு 12 பேர் ஜெபிப்பதே பெரிய காரியம். இப்ப ஜெபக்கூட்டத்தை போயிருந்தேன். ஒரு 6 முதியவர்கள், 7 முதியவர்கள், இங்கிலாந்துல 7 முதியவர்கள். அந்த தெய்வம் சொல்லுவது, பேதர் பிரசங்கித்தான். அன்னைக்கு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. 10 நிமிஷம் பேசினாங்க. 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, 10 நிமிஷம் பேசினாங்க, மக்கள் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் பேசுறோம், 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம், 10 மணி நேரம் பேசணும். மக்களுடைய மனம் திரும்புவாங்க. We pray 10 minutes, but we preach 10 hours. அன்றைக்கு we pray 10 hours and preach 10 minutes. பேதுரு படிச்சு பாருங்க, பேதுரு பிரசங்கத்தை. எளிமையான பிரசங்கம். அவர்கள் குத்துண்டர்களாகி 3000 பேர் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதாவது 10 minutes தான் அந்த பிரேயர் பிரசங்கமே. அப்போ கண்டுபிடிக்கும் பிரசங்கம் 10 நிமிஷம் தான். ஆனா 3000 பேர். இன்னைக்கு அந்தானுடைய 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம், 10 மணி நேரம் பேசுறோம். இப்படி மக்கள் சபைக்கு வருவார்கள், இப்படி மனம் திரும்புவார்கள். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். பிரேமோ 10 நிமிஷம் ஜெபம் பிரசங்கம், 3000 பேர். அப்படியே 10 மணி நேரம் ஜெபம். திரும்பமாக ஜெபத்துக்குரிய சில உண்மைகள். இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு வருவதற்கு நிறைய சாக்கு போக்குகள். ஜெபத்துக்கு நிறைய சாக்கு போக்கு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளை படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், சமைக்கணும். இல்லை, அதைத்தான் சொன்னேன், ஃபெயிலியர் டு ப்ரை. ஜெபிக்க என்னைக்கு மறந்துடுறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. ஜெயிச்சு பாருங்க. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பவுட் நீஸ், முழங்கால் படியிடாத வேண்டாம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும்தான் கூட்டம், மற்ற நாள் கூட்டமே இருக்கிறது இல்லை. அது ஜபம்தான் ஒரு ஆரோக்கியமான சபையினுடைய அஸ்திபாரம். ஒரு சபைக்கு ஆரோக்கியமே ஜபம் தான். சில சபைகள் அப்படி ஜபத்துக்கு வராங்க, அவங்களுக்காக நன்றி. அதுதான் ஆரோக்கியமான சபை. காலை அட்டன்ஸ் வச்சு ஒரு சபை நிர்ணயிக்க கூடாது. காலை யார் வேணா வரலாம், ஆனா ஜபத்துக்கு வராங்களா அடிக்கணும்னு சொல்லுவேன். சண்டே மார்னிங் வரவங்கலாம் பார்வையாளர்கள், ஜபத்துக்கு வரவங்க பங்குதாரர்கள். நீங்க பார்வையாளர் இருக்க வேண்டாம், பங்குதாரங்க. அதாவது விருப்பம் இல்லாம சபைக்கு வர்றது, விருப்பம் இல்லாம ஜபத்துக்கு வர்றதுன்னா ஆசீர்வாதமே இல்லை. விருப்பத்தோடு மானானது நீரோட வாஞ்சில் கதறது போல. சில மக்கள் கேட்கிறாங்க, நான் வரலையே, பாஸ்டர்கிட்ட கேட்கலையே. அதோ நீங்க உங்களுக்கு வாஞ்சிருக்கணும். ட்ரெயின் மிஸ் பண்ணிடுறீங்க, டிடிஆர் உங்க வீட்டுல வந்து கேட்கறது இல்லை. ஃபிளைட் மிஸ் பண்ணிடுறீங்க, பைலட் வீட்டுல வந்து கேட்கறது இல்லை. ஆனா இது மட்டும் கேட்கறாங்க, பாஸ்டர் வந்து கேட்கலன்னு. உங்களுக்கு வந்து வாஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் சொல்லுங்க, வர முடியாது காரணம் சொல்லுங்க முதல் நாளே. இல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஐயா எனக்கு வர முடியல. ஆனா பாஸ்டர் வந்து வர முடியல, நீங்க பாருங்க 2 வேலையும் வரல, கேட்கிறேன். அந்த பையன் சொல்றான், எனக்கு ரொம்ப வேலை இருக்குதுன்னு. யாருமே வேலை இல்லை. இது ஒரு பதிலா? அன்பான பிள்ளைகளே, your life will be in tragedies. உங்க வாழ்க்கை துக்கமாய் மாறும், உங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் மாறும். எனவே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், சபையை இருக்கிறத விட, சபையில் இருக்கிற மகிழ்ச்சியை விட உள்ள எந்த மகிழ்ச்சி இல்லை. வீட்டுல தான் இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியான இடத்துக்கு போறீங்களே, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை, an attitude of adjustment. நிறைய பிரச்சனை தான், நிறைய பாடுகள் தான், நிறைய போராட்டங்கள் தான். அதை சரி பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்து பாருங்க, வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். an attitude of adjustment. எதுவும் அட்ஜஸ்ட் பண்றீங்க, உங்க நேரங்களை கத்திற்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த 2வது குறிப்பு, church is the place of God's. தேவனை துதிப்பதற்கு சபைதான் சரியான இடம். வீடுகள்ல இன்னைக்கு ஆராதனைக்கு ஜனங்க வர்றதே இல்லை. செய்தி நேரத்துல, காணிக்கை போடுற நேரத்துல அந்த சொல்லிக் கொடுத்த பாடம், ஆராதனை முடிஞ்ச பிறகு காணிக்கிறது சொன்னார் ஆண்டவர். அது கஷ்டம், நிறைய கஷ்டம் தான். ஏன்னா
ஆராதிக்க அவருடைய காணிக்க அவனுக்கு தேவையில்லை. எனவே சர்ச் இஸ் த பிளேஸ் ஃபார் காட்ஸ் பிரைஸ். அன்பானவர்களே, ஆராதனைக்கு போகாம சபைக்கு போகாதீங்க. வித்தியாசமா தெரியலாம். Don't go to a time of praising. Don't go there. சபைக்கு போய் கத்தரை துதிக்கத்தானே போறோம், ஒரு ஆராதிக்க போறோம், அவரை நன்றி சொல்ல போகிறோம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 3 காரியங்கள். அப்சர்வ் தி பிஹேவியர். சபைக்கு போகும்போது 3 காரியங்கள் முக்கியம். ஒண்ணு, துதிங்க, செய்தியை கேளுங்க, வாழ்க்கையை அபியாசம் பண்ணுங்க. செய்திக்கு மார்க் போட வேண்டாம். டோன்ட் ரீடிங். மார்க் போடுறதுக்கு சபைக்கு போக வேண்டாம். கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு போங்க. ஒரு 3 காரியம் சொல்லுகிறேன். The place of God's praise. 2வது, சபைக்கு போறது ஒரு ஆராதிக்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். நான் ஆவிக்குள்ளானேன், வானம் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரதம் போல் இருந்தது. நிறைய போட்டுக்குது. 4ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க தேவனை ஆராதிக்கிறது. தேவனை ஆராதிக்கிற விதம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கடைசி சொற்றுடன், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் பாத்திரா இருக்கிறீர். நீரே சகலவற்றையும் உம்முடைய சித்தத்தினாலே அவர்கள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. பிரைஸ் அண்ட் பிளஷர். ஒரு தூச்சி பாருங்க, உங்கள் அறியாத ஒரு இன்பத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆராதிப்பது என்பது ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். இட் மஸ்ட் பி a கண்டினியூ ஒன். எபிரேயர் 13:15 ஆராய்ச்சி பாருங்க. வெளிப்படுத்தல் 4:1 அவர் சொல்லுவார், இக்கால் சத்தம் போல என்னோடு பேச நான் கேட்ட ஒரு சத்தம். When you go to a church, you can hear the voice of God. இக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை நான் பேச கேட்டேன். 2வது, சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன். வெளிப்படுத்த 4:1 இதுதான் நடக்குது. You can see the open heaven. திறக்கப்பட்ட வானம். 2வது, உன்னோடு பேசுகிற தேவ சத்தம். 3வது, உன் வாழ்வில் சம்பவிக்க வேண்டியவர்கள். That is the reason we are going to church. அதனாலே 2வது சொல்ல விரும்புகிறேன், your praise should be continue. எபிரேயர் 13:15 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் எப்போதும் கண்டினியூ பிரைசிங். நீங்க பாருங்க, அவர் நடத்துறவர் ஜெபிச்சு அவர் நிறுத்திட்டா everything stop, silence. அவர் நிறுத்துறாரு. பாவம், அவர் தண்ணி குடிக்கிறது நிறுத்துறாரு. அந்த நடத்துறவர் நிறுத்திட்டாருன்னா everything will stop. இல்ல, தெய்வம் சொல்கிறது, எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். எப்போதும். ஒரு 3 காரியம் சொல்ல, கண்டினியூ. 2வது, கார்பரேட், சேர்ந்து துதியுங்கள். வசனம் போட்டது. இந்த கார்பரேட் வார்த்தை உங்களுக்குள்ளே. 2வது, ஒருவருக்கொருவர். அந்த வார்த்தை படிக்கிறேன். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்திகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இதயத்துல கர்த்தரை பக்தியுடன் பாடி. 2 வார்த்தை, கார்பரேட், ஒருவருக்கொருவர். நீங்க ஆராதிங்க, அடுத்தவங்க ஆராதிக்க தூண்டுங்க. அடுத்து உங்களுக்குள்ளே நீங்க ஆராதிங்க. அதுக்கு சத்தம் தேவையில்லை. உங்களுக்குள்ளே worship yourself. கார்பரேட் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் ஆராதனை அடுத்துள்ள ஆராதிக்க தூண்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக. அதுதான் நான் சொன்னேன் கார்பரேட். முதல்ல சொன்னேன் கண்டினியூ. கார்பரேட். அவர் துதிக்கிறார், துதிங்க. நிறைய பேர் பார்க்கிறேன், ஒரு துதிக்கிறார், இவர் கைகிட்ட அமைதியா இருக்கிறார். இல்ல, இட் ஷுட் பி கார்பரேட். 3வது, இட் ஷுட் பி a complete. உங்கள் ஆராதனை ஒரு முழுமையா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது 34:3 கூட கார்பரேட். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கார்பரேட். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கார்பரேட் அர்த்தம். கார்பரேட் கம்பெனியில சேர்ந்து இப்படி சேர்ந்து துதிக்கிறீங்களா?
சொல்வார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அந்த நாமத்தை உயர்த்துவோம். கார்பரேட் சொல்லும் போது 150 சங்கீதம் 6 வசனம், 156 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கார்பரேட் சேர்ந்து துதியுங்கள். 2 சொல்லும் 3 கம்ப்ளீட், உங்களை துதி ஒரு முழுமையா இருக்கட்டும். 111 சங்கீதம் 1 வசனம், அதாவது அந்த கருத்து என்னவென்றால் கம்ப்ளீட், செம்மையான இதயம், முழு இதயம், செம்மையான சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை மொழியத்தோடு துதிப்பேன். உண்மையாய் துதியுங்கள், உத்தமமாய் துதியுங்கள், உண்மையான இதயத்தோடு துதியுங்கள். அடுத்தபடியாக கன்க்ளூஷன், அது சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு முழுமை, அதாவது ஒரு முழுமை இருக்கட்டும். கம்ப்ளீஷன். மத்திய 15:8 வாயினால் சேர்ந்து முதல்வானை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமா இருக்குது. அந்த முழுமை அல்ல, ஒரு முழுமையோடு கர்த்தரை ஆராதி. நீ ஏன் துதிக்க முடியல? தேவ நன்மைகளை மறந்து போனோம், துதிக்க முடியல. ஃபர்கெட்டிங். 2 நெக்லெக்டிங். 3 ரிஜெக்டிங். திரையில் பாருங்கள், ஃபர்கெட்டிங், அவசியம் நன்மைகளை மறந்து போயிட்டோம். அதாவது ரிஜெக்டிங், அவரை பாராட்டு, அவரை கனம் பண்ண. ரிஜெக்டிங் காட்ஸ் குட்னஸ், புறம்பாக்குகிறோம், வேண்டாம். 3வது அந்த நெக்லெக்டிங், ரட்சகரை, ரட்சிப்பை, சபையை, உங்கள் மேன்மையை டோன்ட் நெக்லெக்ட். திருவசூல் முடிக்க விரும்புகிறேன். டோன்ட் ஃபர்கெட் God what has done. நன்மைகளை மறவாதிருங்கள். டோன்ட் நெக்லெக்ட், அப்ரிஷியேட் him. நன்மைகளை புறம்பாக்காதீங்க. டோன்ட் ரிஜெக்ட். ஒரே மாதிரி வரும். ரிஜெக்ட் சொல்லும் போது ரட்சிப்பு, அவர் கொடுத்த மேன்மை, அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த நிலைகள். யோசித்து பாருங்கள், இந்த இவ்வளவு பெரிய வியாதிகள் இதெல்லாமே நன்மை செய்தாரே. இந்த கோவிட்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். உங்களை தேவன் பாதுகாத்தார், சுகம் தந்தார், பலம் தந்தார். நேற்று கூட வளம் செழித்த மத்திய கிழக்கு நாடுகளே பயங்கர புயல் சூறாவளி இத்தனை கால அடித்துக் கொண்டு போகிறது. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, ஆண்டு கொடுத்த மேன்மை, ஆண்டு கொடுத்த நல்ல கிருபைகள். திரும்ப டோன்ட் கிரம்பிளிங், முறுமுறுக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம். அன்பானோட ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி உள்ள இதயம் தூச்சு பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து அன்பானோட ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சொல்லிட்டு செய்திக்கு திரும்ப நான் அடுத்து போகிறேன். முதலாவது சொன்னேன், சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் காட்ஸ் பிரைஸ். 2வது காட்ஸ் பிரசன்ஸ். 3வது காட்ஸ் பீப்புள். சபை என்பது துதிக்கும் இடம், காட்ஸ் பிரசன்ஸ், தேவன் வாசம் பண்ணும் இடம், தேவஜனங்கள் கூடும் இடம். இதை குறித்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.